ஹல்லேலூயா. தயவு செய்து உள்ளுக்கு வாங்க. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். கூட்டியிருக்கிற ஒருவருடைய தேவனுடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உன்னதன் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன், உன்னதன் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அருமையா. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார், பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன், சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு, சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன்,
நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதித்து நாங்கள் ஜெபிப்போம். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ராஜா, சர்வ வல்லமையுள்ள தேவனை உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனே ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே ஸ்தோத்திரம். வல்லமையின் தேவனே ஸ்தோத்திரம். வாக்கு கொடுத்தவரே ஸ்தோத்திரம். வாக்கு மாறாத தேவனே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். மகா இரக்கமுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையுள்ள பரலோக பிதாவே, நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் மறுமண பாட்டோடு கூடி வந்திருக்கிறோம். சபை கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்க கிருபை செய்வதற்காக நன்றி. இன்றைய நாள் ஆண்டவரை நாங்கள் வார்த்தையை கேட்க கொடுத்ததற்காக நன்றி. இந்த இடத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுத்தவராக ஆண்டவர் இந்த இடப்படுத்த கடந்து சென்ற கிருபையாலும் இந்த இடத்துல வந்த ஒவ்வொரு சிறியவர்கள் பெரியவர்களுடைய ஆசீர்வதிக்கும். ஆண்டவர் இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிறான எல்லா பொல்லாத அந்தகார சக்திகளை இயேசுவின் நாமத்தினால கண்டித்தா புறப்படுத்திக் கொடுக்கிற பரிசுத்த ஆவியான வல்லமை ஒன்று இந்த இடத்துல இருக்கணுமா சொல்லிக்கிறோம். ஆண்டவரை பலம் அல்ல பராக்கிரம் அல்ல கர்த்தரின் ஆவியினாலே ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கபடி ஆண்டவரே இந்த வேளையிலும் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பிரசன்னத்தில் அழைக்கணுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். வழிநடத்துல சகோதரர்களை பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே இந்த இடத்திலே பாடங்களை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய பிரசனத்தை ஜனங்கள் உணர்ந்து கொள்ள கிருபைதான். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை பரிசுத்த ஆவியினால் நிரப்பணுமா நான் சொல்லுகிறேன். வார்த்தையை கொண்டு வந்து ஊழியக்காரர்கள் கர்த்தரை ஒப்புக் கொடுக்கும். கர்த்தர் தான் இன்று நான் ஒவ்வொரு வார்த்தை இடைவெளிக்கிறவதான் ஆண்டவர் தான் இந்த ஆராதனை தொடக்கத்திலிருந்து முடிவு வரையும் கூட இந்த வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். இணைந்து ஜெபிப்போம். உலகம் அங்கு நடக்கிற ஆராதனைகளுக்காக நன்றி. ஆண்டவர் உலகம் எங்கிலும் நடந்து கொண்டிருக்க ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். நடந்து முடிந்த ஆராதனை கர்த்தர் புதிய காரியங்கள் செய்தீங்க. இப்ப நடந்து கொண்டிருக்க ஆராதனை கர்த்தர் புதிய காரியங்கள் செய்யுங்க. நடக்க போற ஆராதனை பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஆண்டவர் இந்த நாட்களில் தேவ விலனால உரைக்கணுமா சொல்லுகிறோம். சபை கூடி வரும் கர்த்தரை ஆராதிக்க கிருபையாக ஆரம்பி தேவ வல்லமையினால் வைத்து நீங்கள் ஆசீர்வதிக்கணுமா சொல்லிக்கிறோம். கர்த்தாவை இந்த இடத்துல வேண்டுதலோடும் ஆண்டவரை விண்ணப்பங்களோடு வருகிற பிள்ளைகளுக்கு உங்களுடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி ஆண்டவரை ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்பட உதவி செய்யும். விரைக்கு ஆயத்தப்பட உதவி செய்யும். ஒவ்வொரு ஊழியக்காரையும் ஒவ்வொரு கருத்தையும் கர்த்தர் குறைந்து அவர்களுடைய கிரியை நடப்பியும் ஆசீர்வதிக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமாம். சங்கீதம் வாசிக்க ஒரு நூற்றிலே டிப்ஸியை வாசிப்பார்கள். சங்கீதம் 147. சங்கீதம் 147. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர்,
குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. அவர் தமது கல்வளையை துணிக்கைகளாக அனுப்புகிறார், அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவர் யார்? யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், கர்த்தரை துதித்து நாமத்தை உயர்த்துவோம். தேவன் நல்லவராயிருக்கிற அவரை பாடி நாங்கள் கீர்த்தனம் பண்ணுவோம். புதிய ஓய்வு நாளத்தை கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். கடந்த 4 கண்மணியோட பாதுகாப்பு நாங்கள் உயிரோடு கிருபை அவர் இல்லை என்றால் நாங்கள் வாழ்க்கையிலே ஆபம் இல்லை என்று இருக்கிறது. அவருடைய கிருபையினாலே வாழ்கிறோம். நாங்கள் நிற்பது அவருடைய கிருபையினாலே, நிற்கிறது நிர்மூலமாக அவர்களுடைய கிருபை. இந்த நாளும் தேவனை துதிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் என்று சொல்லி எல்லோருக்கும் தெரிந்த பாடல்களோடு சேர்ந்து பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியில் நாளில் இன்று அவர் மகிழ்வோம், அக்கடிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அவர் மகிழ்வோம், அக்கடிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா துணிலை, அல்லேலூயா வெற்றியுண்டு, அல்லேலூயா
குரல் ஒலிக்கட்டும். தோல்வியில்லை எனக்கு, என்றும் வெற்றி பவனி செல்வேன். தோல்வியில்லை நமக்கு, நாங்கள் வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியில் நாமே இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். கள்ளப்பட்டகள் வட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கள்ளப்பட்டகள் வட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. ரத்த செயலிது அதிசயம் இது, கைகட்டி பாடுங்களே. ரத்த செயலிது அதிசயம் இது, கைகட்டி பாடுங்களே. தோல்வியில்லை எனக்கு, என்று வெற்றி பவனி செல்வேன். தோல்வியில்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியில் நாமே இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். என்று உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிடேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வியில்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வியில்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் அழைத்த வெற்றியில் நாமே இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. சிலுவையிலே சத்துருவை வென்றவரே, சத்துரு வெள்ளம் போல வருவேடில் அவருக்கு எதிராக ஜெயக்கொடியேற்று ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே எழுந்தருளிக்க இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் ராஜா. அடுத்த இரண்டாவது பாடல் உண்மை அல்லாமல் 317 பாடல், பக்கம் 225, ஜெபத்தோட்ட ஜெயந்தி. அந்த பாடலை பாடும். உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. சொல்லுவோம் எல்லாரும். ஆசையெல்லாம்
வாழ்வதே என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உமது விருப்பம் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆசையெல்லாம் நீதானையா, என் தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, என் தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன், உம்மையை நம்பி வாழ்ந்திருப்பேன். உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன், உம்மையை நம்பி வாழ்ந்திருப்பேன். அதையெல்லாம் நீர்தானையா, என் தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஓ ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. அல்லேலூயா. நன்றி அப்பா, நீரே என் தேவை, நீரே என் ஆசை. யெகோவா, நீரே தேவைகளை சந்திப்பீர், என் தேவைகளை பார்த்துக் கொள்ளுவீர். உம்முடைய பாதத்திலே எல்லாம் பார்த்துக் கொள்ளுப்பா. உண்மையே நம்பி இருக்கிறோம். நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே அடைக்கலம், நீரே என் தஞ்சம், நீரே என் நம்பிக்கை, நீரே என் எதிர்பார்ப்பு. உண்மையை நோக்கி கண்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறதப்பா. எனக்கு ஒத்தாசை விரும்புவது எங்களுக்கு நேராக என் கண்களே இருக்கிறீர்கள். அல்லேலூயா. சகல துதி கனம் உமக்கே. கரங்களை தட்டி நாங்கள் நன்றி கொள்வோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவங்களை யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். மீண்டுமாக இந்த இடத்துல வருவோம். கர்த்தரை ஆராதிக்கும் தேவைக்காக அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருப்போம். ஆகவே இந்த ஆராதனையில் ஒவ்வொருவரும் வந்து கலந்து கொள்ளவும், இன்னுமாக ஜனங்கள் கூடி வரவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபத்தில் இருப்போம். இப்பொழுது நாங்கள் வழக்கம் போல நாங்கள் அறிவித்தல் தருகிறோம். அடுத்த மாதத்துக்கான உபவாச கூட்டம் அடுத்த வாரம் 6ஆம் தேதி ஜூன் மாதம் பக்னாக்கில் நடைபெறும் என்பதை அறிவித்திருக்கிறோம். ஆகவே மாதாந்த உபவாச கூட்டம் அடுத்த வாரத்தில் நடைபெறும். ஆகவே இப்பொழுது தேசங்களுக்கு ஆஜர்களுக்கு முன்பாக பிறந்த நாள் உள்ளவர்களுக்கான அனுசோபனமும் பிறருடைய பிறந்தநாள் ராகுலவருடைய பிறந்தநாள் நேற்றைய நாளில் இருந்தது. அவை நேற்றைய நாளில் சபையில் 4 பேருடைய பிறந்த நாளாக இருந்தது. ஆகவே பிறருடைய பிறந்த நாள் இருக்கிறது. ஆகவே பிறர் அழைத்து நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். இதுவரை நடத்தின தேவன் தொடர்ந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபத்தில் கூட பார்க்க பிரதர் உனக்கு ஜெபிப்பார்கள். அவங்க குடும்பம் ஜெபம் எல்லோரும் ஜெபம் இருப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம்.
கண்ணின் மணிக்குள் பாதுகாப்பு இந்த புதிய ஆண்டிலே கர்த்தாவே ஆண்டவரே சமூகம் மகனுக்கு முன்பாக செல்லும்படியாக அப்பா சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நாம நிலவே நான் ஓசியோடு கூட போல் அவரோடு இருப்பேன் உன்னை கைவிடுவதில்லை கடமனதாய் தீராதே கலங்காதே நீ போதுமிடமெல்லாம் சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரை கந்தாவே தொடர்ந்து ஆண்டவரை கரம் படித்தவர் காலமெல்லாம் வழி நடத்துகிறவருடைய சதாகாலங்களை நம்முடைய கரணவரை நம்மை நடத்துவார் சொல்லப்பட்ட வசனத்தின்படி கந்தாவே அப்பா நீ கரம் படித்தவர் ஆண்டவரை கைவிடாத தேவனாயிருக்கிறேன் காலமெல்லாம் வழி நடத்த வேண்டிய வழியை காட்டுவேன் உண்மையில் என் கண்களை சொல்வேன் என்ற வசனத்தின்படி ஆண்டவரை நீர்தாமே நடத்தப் போகிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரை பிதாகுமார் தாய் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆசீர்வாதம் தங்கியிருக்கும்படியாக சொல்லிக்கிறோம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினைக்காக கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தினுடைய உண்மையை ஆசிக்கப்படி உண்மையில் திருவியாக இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தினுடைய உண்மையில் பிரசனமாக சமானத்தை கடவர் இயேசு நாமத்திலே பிதாவே ஆமென். அவை தொடர்ந்தும் சவரம் தான் ஜெபம் பண்ண போகிறோம். தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி ஜோசிசர் பர்த்டே இருக்கிறாங்க. ஜோசிசருடைய பர்த்டே இருக்கிறது. அவருக்கு 25ஆம் தேதி நம்மளால் போராடா ஜெபித்த வேண்டும். 25ஆம் தேதி ஜோதிசிஸ்டருடைய பிறந்த நாள் இருந்தபடியாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே. ஜீசஸ் நேம். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தாவே செபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே நீங்கள் தானே ஆண்டவரே கர்த்தாவே அப்பா நீங்கள் ஆண்டவரே அப்பா இதுவரை நடத்துகிற தேவனாக இருக்கிறபடி ஆலோசனையினுடைய மகளை நடத்த நீரே நமக்கு கர்த்தாவே நிறைவேறும் தலைவர் நீங்கள் அப்பா இன்னும் ஆண்டவரை ஆவிக்குரிய வாழ்க்கை இப்பொழுது தேசங்களுக்காக ஜெபித்து நாங்கள் ஜாமா காணிக்கை கொடுத்து சிறுக்கைப்பட்ட இலவசம் கேட்போம். எல்லா ஜனங்களையும் ஆண்டவரே எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்து ஆண்டவரே அவருடைய பாவங்களை கல்வி மன்னிக்கவும் ரசிக்கவும் ஆண்டவரை இலங்கை தேசிய இலங்கை நாட்டில் ஆலை கடந்தவர்கள் கோயில் வாழ்வர்கள் பெரியவர்களை அடிமையாக இருக்கிறார்கள் ஆண்டவரை ஸ்கூல் போகிறவர்களே அடிமையாக இருக்கிறாங்க அடிமைத்தனத்தில் விதையாக இருக்கிறார்கள் ஆண்டவரை பிசாசின் தேவர்கள் ஒருவரையும் விதையாக ரசிக்க வேண்டும் என்றார்கள் அவர் இந்தியாவில் புத்தகம் இந்தியாவில் ராஜ்யம் ஆலை கடந்து முடியாது என்றாலும் 143 மக்களால் பெரும்பான்மையாக தீர்ந்தத்தை அறிய வேண்டும் என்றால் தீவிர வெற்றியை கண்டுரை செய்கிறார் முழக்கமாக இருப்பிக் கொள்கிறார் அவர் கட்டாய நாங்கள் வாழ்வு ஆண்டு ஐரோப்பாவில் ஆண்டை தேசத்தை ரசிக்கிறார்கள் கால்நடைகள் தேசத்தை சொந்தமாக மாற்றங்களை ஆண்டை தேசத்தை வாழ்களை ரசிக்கிறார் மொழிகளை ரசிக்கிறார் சினிமா அப்போது படிக்கிறது விளையாட்டு நாளை கடந்துடைய வந்தாலும் நீரை சீரனை கண்டுகளை செய்கிறார் விவரை தன்னை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் அவர் சபையில் புத்தகம் பிரார்த்தனா சபை புத்தகம் என் சபை நான் கட்டுவேன் காலத்தில் மாதம் மேற்கொள்கிறே எஸ்ஐ 60,000 சிறிய நிலத்தை ஆகுமான் கட்டண ஏற்றார் தீர்மானத்தில் மாற்றங்கள் சபை ஆசிரியத்தை பரிவீச்சு செய்கிறார் வானத்தின் பிள்ளைகளை போல பூமியை போல மந்திர செய்கிறார்
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். இப்பொழுது நாம் உற்சாகமாக காணிக்கை கொடுக்க போகிறோம். உற்சாகமாக கொடுக்கிறது சொன்னபடி உற்சாகமையை கொடுக்குற வேளையில் நம்முடைய பிள்ளைகள் வந்து வசனங்களை சொல்லுவாங்க. அன்பான கர்த்தாவே, உற்சாகமை கொடுக்கிறது பிரியமாக சொன்னபடி உற்சாக மனதோடு நான் கொடுக்குறோம். உங்களே உங்கள் காணிக்கை வாங்கிடுங்க. இந்த இடத்துல மாணவரை தேவ பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளும். தேவனுடைய நாமத்தை வைத்திருப்பதற்காக நன்றி. ஆண்டவரை இந்த வேளையில் சிறிய பிள்ளைகள் வந்து வசனங்களை சொல்ல வைத்ததற்காக நன்றி. அவர்களை பலப்படுத்தும் வசனம் சொல்லும் பொழுது பரிசுத்தாவை உதவி செய்ய முடியாது சொல்லுகிறோம். இதாமை கூட இருந்து பலப்படுத்தி ஆசீர்வதிங்கள். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். இது நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் புது வசனங்களை கேட்டு உற்சாகமை கொடுத்தோம். I am the Lord who makes the world. May the Lord bless you from Sion. முன்னாடி தேவனுடைய ராஜ்யம் அவருடைய வீடுகள் அப்பொழுது வீடுகள் எல்லாம் அமைத்து கூட கொடுக்கப்படும். உன்னை கற்பதி கர்த்தர் உடனே இருக்கிறார். ஆமென். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம், உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாலை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இடத்திலே நாங்கள் முழு பெணத்தோடு கொண்டுள்ளத்தோடும் ஆண்டவரே நாங்கள் துதித்து பாடினோம், உடைய நாமத்தை உயர்த்தினோம். உங்களுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஜீவனுள்ளது என்னுடைய ஆண்டவரே வாயிலிருந்து புறப்படும் ஒரு வார்த்தையினால் பிழைப்பார் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே கர்த்தாவே, உடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கண்டங்களோடு பேசும் ஆண்டவரே, நாங்கள் இன்னும் ஆண்டவரே உடைய வழியை தெரிந்து கொள்ள கர்த்தர்களை திரும்ப செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே. ஆமென். இன்றைய நாளும் செய்திக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம் வாசிப்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை இனமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி சொல்லப்படுது. அப்ப என்னுடைய செய்தியின் தலைப்பு வந்து நித்தமும் நடத்துவார். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார். மகா வறட்சியான காலங்களிலே ஆத்மாவை திருப்தியாக்கி எலும்புகள் நிலமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பார். அப்படி நம்முடைய வாழ்க்கை ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருக்கும். நம்முடைய ஆன்மீக வாழ்வை செழிக்கும் கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுதுதான். இப்போ கர்த்தருடைய நடத்துவதற்கு நாங்கள் அதாவது அவருடைய நாம் அவர் ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளமாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய மந்தைகள் நாங்கள் தேவனுக்கு நல்ல மேய்ப்பராய் அவருடைய வழிநடத்தலுக்கு நாங்களுடைய வாழ்க்கையிலே ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ பாருங்கள், மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற அநேக வழிகள் உண்டு. அதன் முடிவோ மரண வழிகள். அப்போ கர்த்தருக்கு பயப்படுவதற்கு அவர் நம்முடைய வழியை போதிப்பாரார். சங்கீதம் 25வது சங்கீதத்தை நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தாவே உடைய வழிகளை எனக்கு போதியும் என்று 25வது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் நாள் முழுவதும் உமக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவருடைய வழிநடத்தலுக்காக நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை நடத்த வேண்டும். அனுதினமும் ஆண்டவர்களை நடத்தும் என்று சொல்லி அவருடைய நடத்தலுக்கு, அதாவது சுயபுத்தியுமே சாராமல் ஒரு முழுதியத்தோடும் கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாயிரு, அவரை பாதைகளை சபைப்படுத்துவார் என்று சொல்லப்படுது. அப்ப எங்களுடைய வழிகள் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொல்லப்படுகிறது அல்லவா? அப்ப நாங்கள் எங்களுடைய வழிகள் சங்கீதம் 37 சொல்லப்படுறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்ப எங்களுடைய வழிகளை நாங்கள் அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் நம்மை நடத்தும்படியாக நாங்கள் அவருடைய வழி நடத்தலுக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் எங்களை எல்லா விதத்திலும் அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 23 நாங்கள் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவர் என்னை ஆத்துமாவை தேற்றுகிறார்,
ஆத்மாவை தேற்றுகிற நல்ல மேய்ப்பர் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். அப்ப நீதியின் பாதை, அதிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த உலகத்திலே அதாவது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்கள், இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கும். அப்ப இயேசு நம்மை நடத்துகிறது தேவன். அவருடைய அதாவது ஜனங்களை நடத்தின தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் நடத்தி வந்த தேவன். அப்ப அவர் மோசையை நடத்தினார். இன்னும் அவர் ஒவ்வொரு பரிசுத்தவான்களை நடத்தின தேவன். அப்ப அவருக்கு பயன் இருக்கணும். தேவனுக்கு பயன் இருக்கும் பொழுது தேவன் எங்களை கரம் பிடித்தவர், காலமெல்லாம் அவர் நடத்துவார். எனவே அந்த தேவனுடைய வழிநடத்தலுக்கு எப்பொழுதும் சங்கீதக்காரனை போல ஆண்டவனுடைய மேய்ப்பர் என்று சொல்லி நாங்கள் சொல்லும் பொழுது அவர் எங்களை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்தி எங்களுடைய ஆத்மாவை தேற்றி அவருடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். எனவே முதலாவது தேவன் எங்களை நீதியின் பாதையில் நடத்துகிறது. சங்கீதம் 32:2 சொல்கிறார், போதித்து நடத்துவேன் என்று வாசிப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்ப பாருங்கள், ஆண்டவர் நமக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். அப்ப எங்களுக்கு ஒரு அறிவை புகட்டுவார் அவர். அடுத்தது பாதை காட்டுவார், அடுத்தது ஆலோசனை தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை தருவார் என்று இந்த வசனத்திலே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு அறிவு புகட்டுகிறவர். அவர் நமக்கு பாதை இல்லாத இடங்களிலும் அவர் நமக்கு பாதைகளை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எனவே அவர்தான் எங்களுக்கு போதித்து நடத்துகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறபடினாலே நாங்கள் தேவனுடைய வழிநடத்தலுக்காக காத்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் தான், நான் உனக்கு போதிப்பேன், நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் என் கண்களை வைப்பேன், அவனுக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று அவர் ஆலோசனை கத்தராக இருக்கிறபடினால் நாம் தேவ வழி நடத்தல் எங்களுடைய வாழ்க்கையிலே அவசியம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். என்ன காரியம் எடுத்தாலும் நமக்கு என்ன தேவையானாலும் அது கர்த்தருடைய வழிநடத்தலின்படி இந்த காரியம் இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கும் பொழுது தேவன் எங்களுக்கு நல்ல காரியங்களை அவர் அந்த காரியங்களுக்காக அவர் நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் எங்களுடைய சுயமாக முடிவெடுக்கும் பொழுது நாங்கள் தோல்விகளை சந்திக்க வேண்டி வருகிறது, அதில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வருகிறது. நாங்கள் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டபடி உம்முடைய சித்தமாயிருந்தால் அதன்படி எங்களுக்கு ஆகக்கூடாது என்று சொல்லி அவருடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சரியான வழியை காட்டுகிற தேவனாயிருக்கிறார். செம்மையான வழியில் அவர் எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, போகும் வழி என்ன என்று அவர் நமக்கு காட்டி போதனை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 48:17 நாங்கள் வாசிப்போம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரயோஜனமானவர்களை எங்களுக்கு போதிக்கிறாரா? நடத்த வேண்டிய வழியிலே நடத்துகிற கர்த்தர் நானே என்று சொல்கிறார். அப்படின்னால் என்ன? நீ போகும் வழி என்னதென்பதை நானே உனக்கு காட்டுவேன். ஆண்டவர் நமக்கு சங்கீதம் 32:8 சொல்லப்பட்டபடி, ஏசாயா 42:17 சொல்லப்பட்டபடி அவர் நமக்கு போகும் வழியை காட்டி போதனை செய்து அவர் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்ப நாங்கள் இந்த நாளிலே நித்தமும் நம்மை நடத்துகிற தேவன், அவர் நீதியின் பாதையை நடத்துகிற தேவன், போதித்து நடத்துகிற தேவன், நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற தேவன் என்று சொல்கிறார். அப்ப இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவருடைய சீசர்களுக்கு அவரே ஒரு வழிகாட்டியாக இருந்தார். அவர்களுக்கு போதித்தார், அவர்களுக்கு வழிகாட்டினார். ஆனால் இயேசு இந்த உலகத்தை விட்டு விடுபடும் நாட்கள் வரும் பொழுது அவர் சீசர்களுக்கு அவர் சொல்லலாம், நான் உங்களுக்கு திக்கற்றவர்களாய் நாங்கள் விட மாட்டேன், உங்களிடத்தில் வருவேன் என்று. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் பாருங்கள், யோவான் 16:13 இப்படி சொல்லுகிறார். வாசிப்போம் அந்த வசனம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்ப இன்னைக்கு நமக்கு என்னைக்கு கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியான தேவ ஆவியானவர்
எனவே அந்த தேவ ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால் சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துகிறார். அப்ப நாங்கள் பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலுக்கு ஒப்புக் கொடுக்காவிட்டால் நாங்கள் சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்தப்பட முடியாது. எங்களுடைய சுய சித்தத்தின்படி நாங்கள் காரியங்களை நடத்தி கொண்டு போகிறோம். எங்களுடைய வழியிலே நாங்கள் நடப்போம், எங்களுடைய மனம் போன போக்கிலே நாங்கள் போவோம். ஆனால் ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்தால் அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவாராம். எனவே ஆவியானவருடைய துணை எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. ஆவியானவரே எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலே உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தி செல்லுவையா என்று வேப்பையா பாடுகிறார் அல்லவா? அதே போல எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும், உடைய விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவர் என்று நாங்கள் ஆண்டவரிடத்திலே எங்களுக்கு ஒப்புக் கொடுத்து அந்த நாள் முழுவதும் வழி நடத்தும். எங்களுடைய போக்கிலும் வரத்தில் நீரை குடைந்து வழி நடத்தும். எங்களுக்கு பாதைகளை காட்டு, நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் என்ன, நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, அவரிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே அவர்களை நடத்தும் பொழுது அவர் சரியான முறையிலே நடத்துவார். இன்றைக்கு தேவ வழி நடத்தலுக்கு ஒப்புக் கொடுக்காமல் சுய புத்தியிலே அநேகர் முடிவெடுத்து தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் இன்றைக்கு வந்து ஆண்டவருடைய ஜனங்கள், அவர் நமக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ளவர், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று அழைக்கப்படுகிறார். எனவே அந்த தேவன் என்னுடைய தேவனாயிருக்கிறார். அவர் நம்மை நித்தமும் நம்மை நடத்தி நம்முடைய வாழ்க்கையிலே வந்து அவர் ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் அவர் மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கின்றார். சங்கீதக்காரன் தாவீது, அதாவது அவர் வந்து ஆவியானவருடைய வழிநடத்தலுக்காக அவர் காத்திருந்தார். சங்கீதம் 143:10 இப்படி சொல்லப்படுகிறது. வாசிப்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அப்ப நீரே என்னுடைய தேவன், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லி. அப்ப ஆவியானவர் நம்மை செவ்வையான வழியிலே நடத்துவார். அப்ப இந்த ஜெபங்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த தாவீது ஏறெடுத்த ஜெபங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் தேவ வழி நடத்தலுக்காக, தேவ ஆலோசனைக்காக அவர் எப்பொழுதும் காத்திருக்கிறவராக நாங்கள் இந்த சங்கீதங்களிலே நாங்கள் வாசிக்கிறோம். எனவே உங்களுடைய நல்ல ஆவி உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய எனக்கு போதியும். நீரே என்னுடைய தேவனாய் இருக்கிற உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியை நடத்துவாராக. எனவே கடந்த ஆண்டுகளாக எங்களை காத்த தேவன் இம்மட்டும் நடத்தினவர் எபினேசர் இனிமேலும் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். எனவே தேவனே என்னை கரம் பிடித்தவர், நீர் என்னை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் செம்மையான வழியிலே அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். சங்கீதம் 73:24-25 வாசிக்கும் பொழுது அவருடைய ஆலோசனையின்படி எங்களை நடத்துகிறாராம். வாசிப்போம். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. அல்லேலூயா. பாடல்களை நாங்கள் பாடுகிறோம் அல்லவா? உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? உண்மை தவிர எனக்கு விருப்பம் எது உண்டு? ஆசையெல்லாம் நீர் தானையாது. பரலோகத்திலும் பூலோகத்திலும் அவரே நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். உங்களுடைய ஆலோசனையின் படி நடத்தி முடிவிலே மகிமையிலே இருந்தால் மகிமையான பரலோகத்திலே எங்களை சேர்த்துக் கொள்வார். அப்ப இந்த பூமியில் நம்முடைய ஆலோசனையின்படி நம்மை நடத்துகிறாரா? முடிவிலே இந்த உலகத்துக்கு முடிவு வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை முடிந்தாலும் ஆண்டவர் எங்களுடைய மகிமையான பரலோகத்திலே அவர் நம்மை எடுத்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். எனவே இந்த பூமியிலும் அவர் நம்மை நடத்துகிறார், மகிமையிலே எங்களை சேர்த்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். எனவே பரலோகத்திலும் பூலோகத்திலும் அவரே போதுமானவராய் நமக்கு இருக்கிறபடினாலே அவர் எங்களை கரம் பிடித்தவர், காலமெல்லாம் நடத்துகிற தேவன், நீதியின் பாதையிலே நடத்துகிறார், போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறார், அதாவது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறார், செம்மையான வழியிலே நடத்துகிறார், ஆலோசனையின்படி நடத்தி முடிவிலே மகிமையிலே சேர்த்துக் கொள்வார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது சங்கீதம் 48:14 வாசிப்போம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் எதுவரைக்கும் நடத்துவார்? மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த உலகத்திலே இருக்கிற உறவுகள் எங்களுக்கு அவர்கள் எல்லாரும், அதாவது நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுகிற எண்ணப்படுவதற்கு மாத்திரம்
அவருடைய ஆவி பிரியும் பொழுது அவருடைய யோசனைகள் எல்லாம் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தனக்கு துணையாண்டு தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை மனிதன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனிதர்களையும் நம்பாதவர்கள் வேலை. அப்ப நம்மோடு இருக்கிற உறவுகள் குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருக்க முடியும். ஆனால் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். பல உலக பிரகாரமாக ஒரு பாடலை எப்படி சொல்லுவார்கள், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார். அப்படின்னா என்ன, ஒரு மனிதன் மறிக்கும் பொழுதுதான், அதாவது வீடு வரை உறவுகள் நிற்பார்களா, ஆனால் மனைவி அங்கே அந்த வீதி வரை ஓடி வருவார்களா, ஆனால் பிள்ளை காடு வரை சுடுகாடு வரை போவாரா, கடைசி வரை யாரோ ஒன்று முடிக்கிறார் கவிஞர். ஆனால் நமக்கு வேதம் சொல்கிறது, இந்த தேவன் இன்றைக்கு உள்ள சதாகாலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அது மாத்திரமல்ல, உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்கிறார். எனவே இந்த பூமியிலும் அவர் எங்களை நடத்துகிறவர் மாத்திரமல்ல, எங்களுக்கு இந்த பூமியை விட்டு நாங்கள் எங்களுடைய ஜீவனை விடும் பொழுது அதோடு கதை முடிவதில்லை, எங்களோடு அவர் மகிமையான பரலோகத்தில் எங்களை சேர்க்கிற தேவன். எனவே அந்த தேவன் நல்லவர், அவர் 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 வல்லவர், அவர் கிருபை உள்ளவர். எனவே அந்த தேவனை நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறபடினால், அதாவது அவரை நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. அவர் வேறு எந்த ஜனத்துக்கும் இப்படியாக செய்வதில்லை. சங்கீதங்களிலே வாசித்தோம், அவருடைய காரியங்களை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் என்று. எனவே தேவன் எங்களுக்கு அவருடைய வழிகளை வெளிப்படுத்தி, அவருக்கு பயந்தவர்களுக்கு தானா அவர் நம்முடைய வழிகளை வெளிப்படுத்தி காண்பிப்பார். எனவே நாங்கள் அவருக்கு பயந்திருக்கிறோம். நாங்கள் சார்ந்த குணம் உள்ளவர்களுக்கு போதிக்கிறார். அதாவது சங்கீதம் 32 வாசிக்கிறோம், வந்து வாரினாலும் கடிவாளத்தினாலும் உன்கிட்ட சேராத கழுதையை போலவும் குதிரையை போலவும் இருக்க வேண்டாம் என்று. அப்படி என்றால் என்ன, அப்படி நாங்கள் அதை விட்டு கொடுக்காமல் முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருந்தால் அவர் நம்மை நடத்த முடியாது. அவருடைய வழி நடத்துவதற்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நடத்துவார். எங்களுடைய வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை ஒரு செழிப்பானதாக இருக்கும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருட்டை போலவும் இருக்கும். எனவே கர்த்தரை நம்பி நாங்கள் காலமெல்லாம் கனி கொடுக்கும்படி ஆண்டவர் நமக்கு வந்து, அதாவது வற்றாத நீருட்டை நாங்கள் நீரை ஆண்டவர் போல் இருக்கும்படி, ஒரு வளமுள்ள தோட்டத்தை போல் இருக்கும்படி கர்த்தரை நம்பி நாங்கள் வாழுகிற நாங்கள் காலமெல்லாம் கனி கொடுக்கும்படியாய் தேவன் நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எனவே இந்த நாளிலும் நாங்கள் தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை இதுவரை நடத்தின தேவன், தாயின் கருவிலே உன்னை தாங்கினேன், இம்மட்டும் தாங்கினேன், இனிமேலும் தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன், சோம்பேன். ஏசாயா 44 நாங்கள் வாசிக்கிறோம். இப்போ இம்மட்டும் வழி நடத்துகிற தேவன் இனிமேலும் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எனவே அந்த தேவனிடத்தில் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய வழிநடத்தலுக்காக நாங்கள் காத்திருப்போம். எதை எடுத்தாலும் ஆண்டோடைய வழிநடத்தல் நமக்கு முக்கியம். அப்ப அவர் சரியான பாதையிலே நம்மை நடத்துவார். அப்ப என்னுடைய மன விருப்பங்கள் இப்படி சுய புத்தியிலே சாய்ந்து எடுக்கிற முடிவுகளிலே தோல்விகள் வருகிறது. ஆனால் எந்த காரியமாக இருந்தாலும் நமக்கு இருக்கிற, அதாவது நாங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் ஆண்டவரே அவருக்கு சித்தமானவற்றை நான் வாய்க்கு மட்டும் சொல்லப்பட்டபடி தேவ சித்தத்தின்படி இந்த காரியத்துக்காக நீரை எங்களை வழிநடத்தப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அவர் சரியான முறையிலே அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எனவே உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சங்கீதம் 37 சொல்லப்பட்டபடி வழியை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். அவர் மீது நம்பிக்கையா இருப்போம். அவர் நமக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். நம்முடைய இந்த சங்கீதம் ஏசாயா 58:11 படி எங்களுடைய வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாகவும் வற்றாத நீருட்டாகவும் ஒரு செழிப்பான வாழ்க்கையை தேவன் நமக்கு ஆன்மீக ஜீவிதத்திலே தருகிறவராயிருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட நாம் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், நான் ஒரு நாளும் குறைவிட மாட்டேன், அவர் என்னை நீதியின் பாதையை நடத்துகிறார் என்று நாங்கள் சொல்லுவோம். அவர் எனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுகிற தேவனாக இருக்கிறார். அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவராக இருக்கிறார். நாங்கள் ஆண்டவரே எனக்கு போதித்து உம்முடைய ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்தும். அடுத்தது 73வது சங்கீதத்திலே சங்கீதக்காரனாகிய ஆசாப் சொல்கிறார், பரலோகத்திலே உண்மை அல்லாமல் எங்களுக்கு வேறு யார் உண்டு, பூலோகத்திலே உண்மை தவிர வேறு விருப்பமில்லை. ஆசையெல்லாம் அவர் தான்,
அவரே நாங்கள் அண்டிக் கொள்ளும் பொழுது அதே 73 சங்கீதம் 28 வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறார், எனக்கோ தேவனை அண்டிக் கொள்வதை நலம் என்று சொல்லி தேவனை நாங்கள் சார்ந்திருக்கும் பொழுது அவர் நம்மை சரியான பாதையிலே நடத்துகிறவராயிருக்கிறார், மரண பரியந்தம் நடத்துகிறவராயிருக்கிறார். இறுதியாக சங்கீதக்காரன் ஒரு ஜெபத்தை இருக்கிறார். 139 சங்கீதத்திலே சங்கீதம் முழுவதுமாய் அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லப்படுது. அவர் ஆராய்ந்து அறிகிறவர், நம்மை சுற்றி சூழ்ந்து இருக்கிறவர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து கொள்கிறேன், என்னுடைய வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும் என்று சொல்லி அந்த சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது. சங்கீதத்தின் இறுதியிலே இப்படியாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார், வாசிப்போம். சங்கீதம் 139 23 24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அப்ப இது நாங்கள் அன்றோடத்திலே ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்னவென்று சொன்னால், என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். ஆனால் எங்களுக்கு, அதாவது எங்களை முற்றிலுமாய் அறிந்து கொள்ளக்கூடியவர் தேவன் தான். எனவே அவர்தான் ஆராய்ந்து அறிகிறவர். அப்ப ஒருவேளை எங்களுக்கு வேதனை உண்டாக்கும் வழி இருந்தால் அதை தேவன் கொண்டு எங்களை நித்திர வழியிலே நடத்த வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அதே போல நாமும் கூட, ஆண்டவரே இந்த ஜெபத்தை, ஆண்டவரே எங்களை வேதனை உண்டாக்கும் வழி உண்டோடு பார்த்து நித்திய வழியிலே நடத்தும் என்று சொல்லி நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் நாங்கள் எழுந்து நின்று வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்புக் கொடுத்தவர்களாக ஆண்டவருடைய வழி நடத்தலுக்காக நாளிலும் பிரியமான சகோதரி சகோதரி, இதுவரை தேவ வழி நடத்தலுக்காக நாங்கள் காத்திருக்காமல் ஆவியானுடைய வழிநடத்தலுக்கு எங்களுடைய காரியங்களிலே நாங்கள் முதலிடம் கொடுக்காமல் முடிவுகளை, தீர்மானங்களை எல்லாம் நாங்கள் எங்களுடைய சுய புத்தியிலே எடுத்திருந்தால் அதன் நிமித்தமாக சில வேளைகளிலே நாங்கள் தோல்விகளை சந்திக்க முடியும். ஆரம்பம் எங்களுக்கு நன்றாக இருக்கும், ஆனால் அது எங்களுக்கு முடிவை பிரச்சனை கொண்டு வரும். ஆனால் தேவனுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். எனவே இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வசனத்தின்படி நம்மை கரம் பிடித்த தேவன் காலமெல்லாம் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை எதிரெடுப்போம். கடந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்தவர் தேவன். புதிய கிருபைகளை எங்களுக்கு புதிய ஆண்டிலே தேவன் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தேவனை நோக்கி பார்த்து செவிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். வாய்களை திறந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Hallelujah. Oh, Jesus, 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 Jesus. Hallelujah, 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 hallelujah. நன்றி 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 பிதாவே, நன்றி ஆவியானவரே. ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். பரிசுத்தரே, பரிசுத்தரே, பிரகாசமுள்ள கண்களை தருவீராக. ஆண்டவரே, தேவ வழிகளை அறிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தை தருவீராக. பரிசுத்த ஆவியானவர்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். தேவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் தேவ ஆவியானவரால் நடத்தப்படுவதாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை கழிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை கழிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பாடுவோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பசுமையான பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. பசுமையான இடத்திலே இளைப்பாற
களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு, களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை நடத்தி செல்கிறார், கர்த்தர் என்னை நடத்தி செல்கிறார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நீதியின் பாதையிலே நடத்துவார், நீதியின் பாதையிலே நடத்துவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார், நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார், இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்க என்று வாழ்த்துவோம், இயேசு நாமம் வாழ்க என்று வாழ்த்துவோம். அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கடவுளுக்கு வழி நடத்தும் கர்த்தரை கழிப்போடு துதி பாடி போற்றுவோம். கர்த்தர் உன்னை நித்தம் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பார் என்ற வார்த்தையின்படி ஆண்டுகிறேன். நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, மரண பரியந்த நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். உடைய ஆலோசனையின்படி நடத்தி முடிவிலே மகிமையான பரலோகத்திலே நீர் கூட்டி சேர்க்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் வழிகளை நாங்கள் உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் உம்மிடத்திலே நம்பிக்கையாக இருக்கிறோம். நீரே காரியத்தை வாய்க்க பண்ணுவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் காத்த தேவன், எங்களை கண்ணின் மணி போல காத்த தேவன் ஆண்டவரே. தொடர்ந்தும் நீர் எங்களை காத்த தேவன், தாயின் வயிற்றிலே எங்களை தாங்கின தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, என்னுடைய கருவை உடைய கண்கள் கண்டது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவே ஆண்டவரே, பிரமிக்கத்தக்க அதிசயமாக எங்களை படைத்திருக்கிறேன் ஆண்டவரே. அதுக்காக நாங்கள் நன்றியோடு சுத்தரிக்கிறோம். அப்பா, வேதனை உண்டாக்கும் வழி உண்டோண்டு பார்த்து நித்திய வழியிலே நடத்தும் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல் ஆண்டவரே, எங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, சுற்றி சுற்றி எங்களை சூழ்ந்து கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை காண்கின்ற தேவனாக இருக்கிற ஒரு நாள் வாக்கு நன்றி. இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து சோழர் வந்து நாங்கள் துதிப்பாடி ஜெபிப்போம். தேவனை துதித்து பாடி இறுதியாக நம்மை நித்தம் நடத்துகிற தேவனை நாங்கள் போற்றுவோம். இதுவரை நடத்தினார் நீர் பாய்ச்சினால் தோட்டத்தை போல இருப்பேன், வற்றாத நீரூற்றை போல இருப்பேன் என்று நாங்கள் அறிக்கை பண்ணவர்களாக என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
மறந்திடாதே. கர்த்தர் செய்திட்ட நன்மைகளெல்லாம் ஒருபோதும் நீ மறந்திடாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் ஒருவரே நித்தம் உன்னையே நடத்தி நடத்தி சுமந்து வந்தார். கர்த்தர் ஒருவரே நித்தம் உன்னையே நடத்தி நடத்தி சுமந்து வந்தார். கண்ணின் மணி போல காத்தருளினார், கண்ணின் மணி போல காத்தருளினார். கழுகினை போல பறந்திட செய்தார், கழுகினை போல பறந்திட செய்தார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. உன்னதமானவர் சர்வ வல்லவர், தினமும் தினமும் துணை நின்றார். உன்னதமானவர் சர்வ வல்லவர், தினமும் தினமும் துணை நின்றார். பறந்து காத்திடும் பறவை போலவே, பறந்து காத்திடும் பறவை போலவே பாதுகாத்திட்டார் நமது கண்ணினார், பாதுகாத்திட்டார் நமது கண்ணினார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. பாவபாரங்கள் முற்றும் நீக்கினார், பாடி பாடி மகிழ செய்தார். பாவபாரங்கள் முற்றும் நீக்கினார், பாடி பாடி மகிழ செய்தார். நன்றி சொல்லிடு, துதித்து பாடிடு, நன்றி சொல்லிடு, துதித்து பாடிடு. இயேசுராஜனை என்று போற்றிடு, இயேசுராஜனை என்று போற்றிடு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்திட்ட நன்மைகளெல்லாம் ஒருபோதும் நீ மறந்திடாதே. கர்த்தர் செய்திட்ட நன்மைகளெல்லாம் ஒருபோதும் நீ மறந்திடாதே, ஒருபோதும் நீ மறந்திடாதே. அவர் செய்த நன்மைகளை நினைத்து நித்தம் நம்மை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. இதை நடத்துகிற தேவன் ஒரு விஷயம் நன்றி செலுத்துவோமா? அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துவோம். அநாதி தேவனை உனக்கு அடைக்கலாம், அவரது புயங்கள் உனக்கு நின்று ஆதாரம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமை தேவரே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ராஜாதி ராஜனை, கத்தாதி கத்தாவே, ஜீவனுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. அநாதி தேவன் முன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்னும் உள்ள சாத காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும்
ஆதாரமே காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே யுனாந்தரத்தில் மயக்காட்டியுனை இனிதாய் வருந்தி அழைத்தார் யுனாந்தரத்தில் மயக்காட்டியுனை இனிதாய் வருந்தி அழைத்தார் அநாதி தேவன் அடைக்கலமே அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே அநாதி தேவன் அடைக்கலமே அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே 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 நன்றி செலுத்துவமா அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் ஹல்லேலூயா இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா எங்களை நடத்துகிற தேவனே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஓ ரிபா ஷந்தல கரதர பஷதல கனபா உரபா பாபா பாபா ஷதல பரபா தர பரபா கரபல பரபா உரபர பரபர பரபர ஷதல பாபா பாபா நன்றி இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே இதுவரை உதவி செய்ய வினேஸ்வரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் இதுவரை நடத்தி வந்த தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க நன்றி என்று காலமெல்லாம் நடத்தி வந்த தேவன் ஹல்லேலூயா இதுவரை நம்மை நடத்தி பாதுகாத்து வருகிற தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன் ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் பரிசுத்த தேவனே அப்பா பிதாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி கருவையும் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே என் கருவையும் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர் மனுஷரோ நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன் சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன் சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன் நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றேன் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றேன் என்னை காண்பவரே தீனம் காப்பவரே எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன் என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் சொல்லுவா நடந்தாலும் தடுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன் நான் நடந்தாலும் தடுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன் நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா என்னை
பற்றி பிடித்திருக்கின்றே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றே, நன்றாய் நீ அறிந்திருக்கின்றே. என்னை காப்பவரே, என்னை காப்பவரே. எங்களை சுற்றி எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்க எங்களை காணுகிற தேவன், அந்த தேவன் அநாதி தேவன், அல்லேலூயா, என்னென்றைக்கும் உள்ள நம்முடைய தேவன், நம்மை நடத்துகிற தேவன், மரண வரையில் நம்மை நடத்துவார். நான் கலங்க தேவையில்லை, அவருடைய வருகையில் நாங்கள் பங்கடையும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் சொன்னவர், அவருடைய செட்டைகளும் கீழே நாம் அடைக்கலாம் வந்தவனுக்கு விரைவான நன்மை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை நித்தவன் நடத்துகிற தேவன் என்று சொல்லி பார்த்தோம். அவனை நடத்துகிற தேவனாயிருக்க, பாலாக்காமல் தலையாக்குகிற தேவன், நீ கீழாகாமல் மேலாகுவா என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுத்துவதாக கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாங்கள் பற்றி கொள்வோம். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடைய பூரண சமாதானத்துடைய காத்துக்கொள்வாராம். ஆகவே அவரை உறுதியாய் நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும். என்னோதான் ஒன்று, இந்த கடைசி நாட்களிலே நாம் ஒரு மதம் என்ற போர்வையில் இல்லாமல் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, ஏதோ நாங்கள் கிறிஸ்தவர்களோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை உறுதியாக நாங்கள் பற்றி கொண்டோம் என்று சொல்லி எவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அவர்களை மரண பரியந்த அவர் நடத்துகிறது, முடிவு பரியந்த நடத்துவார். அல்லேலூயா. நாங்கள் சமாதானமா இளைப்பாறுதலுக்கு பிரவேசிப்போம். அல்லேலூயா. நாங்கள் சமாதானமா நிம்மதி இளைப்பாறுதலுக்குள் நாங்கள் பிரவேசிப்போம். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நித்தவன் நம்மை நடத்துகிறதவன், அவர் நடத்துகிறதவன் சொல்லி பார்ப்போம். தேவ வார்த்தையை கீழ்ப்படைந்து ஒப்புக் கொடுத்தவர்களாக அவரே நாங்கள் உறுதியாக பெற்றுக் கொள்வோம் என்று சொல்லி உறுதியை மகிமையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய மகிமையை செலுத்துவோம், தேவனுக்கு மகிமையை கொடுப்போம். அவரை உறுதியாக நாங்கள் பெற்றுக்கொள்வோம், உறுதிமொழி எடுப்போம். ஆகவே இந்த நாளை வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியாக செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக ஜெபம் பண்ண போகிறேன். அன்பான கர்த்தாவை, இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் வருகிறோம். பலம் அல்ல, பராக்கிரமம் அல்ல, கர்த்தரின் ஆவியினாலே ஆகும். இவனே இந்த கடைசி நாட்களில் எல்லா இடங்களிலும் எச்சரிப்பு சத்தங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அடிக்கடி அடிந்து கொள்ளப்பட்ட தன் பிறடியை கடினப்படுத்தும் சடியிலே சகாயம் இன்றி நாசமடைவான் என்று சொல்ல முடியும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் இந்த நாட்களில் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னேன். எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தரை அறிந்தும் கர்த்தரை பின்பற்றியும் அவரை விட்டு விலகி தூரமாய் போய்கொண்டு இதயத்தினால தூரமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களை வழிநடத்தும். ஆண்டவரை நீங்கள் நித்தம் நடத்துகிற தேவனுடைய அவர் உறுதியாக பெற்றுக்கொள்ளட்டும். இந்த நாட்டுடைய சட்ட திட்டங்களுக்கும் தேவனுடைய கற்பனைகளுக்கும் கீழ்ப்படைந்தவர்களாக வரும் நாட்களில் ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும். ஆண்டவரை அறியாத ஜனங்களை மறைந்து கொள்ள கிருபை. ஆண்டவரை இந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவரை தொடர்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வருகிற நாட்களில் உங்களுடைய தெய்வீக வல்லம் இந்த பட்டணத்தில் வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவை செய்வதற்காக கோடி சுற்றுவதை கரத்திலே ஒப்புக் கொடுப்பேன். கர்த்தர் தாமை கூட வழிநடத்தி ஆசீர்வதி இந்த இடத்துல வந்து கர்த்தரை முழு உள்ளத்தோடு ஆராய்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க. ஆண்டவரே இந்த வேளையிலும் தேவ பிள்ளைகளாக நாங்கள் செபிக்கிறோம். தேவ ஊழியக்காரராக செபிக்கிறோம். பலவீனப்படுத்திக் கொண்டு பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். பலவீனங்கள் நீங்கும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறது, கர்த்தர் சுகத்தை கொடுத்து பலப்படுத்தும். ஆபிரகாம் சவுலுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே இந்த வேளையில் நீ பலனை கொடுக்க ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே தேவ பலனால தேவ சுக பலத்தோடு அந்த கிருபை செய்யும்.
சகோதரி எப்சிபாவை ஒப்புக் கொடுக்கும். கர்த்தர் திறனை கொடுப்பீராக, தேவனை பாதுகாப்பை கொடுப்பீராக, உடல் சுகத்தை கொடுப்பீராக. தேவனை செய்வதற்காக நன்றி. ஆண்டவரே, சபையாக நாங்கள் செபித்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க. ஆண்டவரே, முடிவு வரையந்த மரண வரையந்த நடத்துகிற தேவன், நித்தமும் நடத்துகிறது ஒன்று அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, இந்த வேளையில் மருத்துவமனை இருக்கும் பொழுது கர்த்தர் வார்த்தையோட இடப்பட்டு சௌரனை ஆறுதல்படுத்தி பலப்படுத்த போவதற்காக கோடி ஸ்தோத்திரம். நீதாமை கூடி வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம சொல்லுவோம் இடம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய் சகல உபகாரங்களை மறவ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய விடாதமும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் மனவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.